வணக்கம்ங்க எல்லாத்துக்கும். நாங்கள் பொள்ளாச்சி குமரன் கோல்லேருந்து வந்திருக்கோங்க. நாங்கள் சுஜய் இரிகேஷனில் வந்து ஆட்டோமேட்டுன்னு சொல்லி ஆல்ரெடி நாங்கள் வந்து ட்ரிப்பு வந்து 25 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். சப்சிடி நான் சப்சிடி எல்லா கேட்டகரியிலையுமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரெயினோஸு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இப்போ வந்து நாங்கள் புதுசாக சுஜையில் ஆட்டோமேட்டுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேஷன் நாங்கள் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்கிறோம். அதில் உடுக்கும்பலத்தில் நம்ம விவசாயி ஒருத்தர் ராம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு 10 ஏக்கராவுக்கு 11 வால்வு பண்ணி கொடுத்துருக்குறோம். ராம், உங்கள் இது சொல்லுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். வணக்கம்ங்க. நான் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாவட்ட வட்டத்திலேருந்து பாளையத்தில் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். வந்துட்டு இப்போ ட்ரிப் இரிகேஷனில் ஆட்டோமேஷனில் பண்ணி கொடுத்தாங்க. சுஜய் இரிகேஷனில் நல்லா விளைச்சல்னு சரிங்க, டைமும் சேவ் ஆகுதுங்க. டைம் அப்படின்னா முன்னாடி வந்துட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு சப்போஸ் ஏதோ வேலையாக இருந்தோம்னா சரிங்க, இங்கேருந்தே நம்ம வீட்டிலேருந்தே கூட ஒர்க் பண்ணோம்னா மொபைல் மூலியமாக நம்ம அட்டாச் பண்ணுறோம்னா ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு அமௌண்ட் அது பாட்டுக்கு ஒரு வால்வுக்கு ஒரு மணி நேரம் நம்ம ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது பொறுத்து நாங்கள் இப்போ தண்ணி பாஞ்சிக்கும். தண்ணி பாஞ்சிட்டு அதை ஆட்டோமேட்டாகவே தண்ணி பாஞ்சு முடிச்சோன்னா அதை நிப்பாட்டிடுங்க. இப்போ இருக்க காலத்துக்கு நம்ம வறட்சியா இருக்கிறதுக்கு சம்மர் சீசன்ல அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம்னா ஒரு மரத்துக்கு இவ்வளவுதான் 1 லிட்டர் 100 லிட்டர் ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு 100 லிட்டர் தான் தேவைப்படுது ஒரு நாளைக்கு. அப்படின்னா இந்த 100 லிட்டர் மட்டும் தான் நமக்கு தண்ணி பாய்ங்க. எக்ஸஸா வந்து தண்ணி பாயிருது வந்து வேஸ்ட் ஆகாது. அடுத்து வந்து மொத்தம் எத்தனை வால்வு நம்ம இதில் போட்டிருக்கீங்க? 11 வால்வு போட்டிருக்கு. 11 வால்வுக்கு ஒரு வால்வுக்கு எத்தனை மணி நேரம் ஓப்பன் பண்ணுறீங்க? 1 மணி நேரம் ஓப்பன் பண்ணுறாங்க. எவ்ரிடே உங்களுக்கு தண்ணி பாஞ்சிருது? எவ்ரிடே நல்லா பாஞ்சிருக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ ஈல்டில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த மேனுவலாக எடுத்துட்டு பாய்க்கிறதுக்கும் இப்போ அந்த ஆட்டோமேட் பண்ணதுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா உங்களுக்கு? 30% வித்தியாசம் இருக்குங்க. நல்லா விளைச்சல் வருதுங்க. ஓகே. தண்ணி வந்து நல்லா சேவ் ஆகுதுங்க. ஓகே ஓகே. ஒரு மரத்துக்கு எவ்வளவு தண்ணி கிடைக்குமோ அந்த தண்ணி மட்டும் கிடைக்குங்க. ஓகே. இப்போ நம்ம ஒரு நாள் சாப்பிடும்போது அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணினா டெய்லி 100 லிட்டர் தண்ணி மட்டும் தான் கிடைக்கும்? ஆமாங்க, 100 லிட்டர் மட்டும். முதல்ல வந்து 300 லிட்டர் தண்ணி 400 லிட்டர் தண்ணியும் வேஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. உங்களுக்கு இது பரவாயில்லைங்க. இது வந்து இப்போ ஒரு மரத்துக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணி மட்டும் வந்துட்டு இருக்குங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. மழை காலத்துல தோட்டத்துக்கு வர தேவையில்லை உங்களுக்கு. மழை காலத்துல தோட்டத்துக்கு வர தேவையில்லை. அப்படியே எடுத்து விட்டுக்கலாம், பாய்ச்சிக்கலாம். சரிங்க. வேற உங்களுக்கு இதுல இப்போ ஒரு 11 வால்வு ஆன் ஆகுது. 11 வால்வு 1 by 1 ஆன் ஆகி 11 மணி நேரம் ஓடி முடிஞ்சதையும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போர்வெல் ஆன் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்களா? ஆட்டோமேட்டிக்கா போர்வெல் ஆன் பண்ண மாதிரி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தண்ணியும் வெளில வந்து நீங்க இங்க வர தேவையில்லை. நம்ம வந்து மேனுவலா எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்க எங்க இருக்குங்க. சப்போஸ் வில்லேஜ் வந்து ஒர்க் பண்ணனும் இல்லைங்க. அந்த வால்வு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வால்வோட டைம் முடிஞ்சதையும் ஆட்டோமேட்டிக்கா போர்வெல் ஆன் ஆகி ஓடிக்குது. ஆமா. ஓப்பன் வெல்லுக்கு வந்து விழுந்து தண்ணி ஸ்டோர் ஆகிக்கும். அடுத்த நாள் எவ்ரிடே உங்களுக்கு மார்னிங் வந்து 6 o'clock அப்படியே கிளாஸ் ஆகிக்கும். ஓகே. கண்டிப்பா கிளாஸ் ஆகிக்கும்.